லிட்டர் வண்டிக்கு ₹2.70 வீதம். மூலமாக லாபத்தை ஈட்டி அவர்களுக்கு அந்த லாபத்தில் பங்குத்தொகை வழங்க வேண்டும் என்ற எங்களுடைய நீண்ட நாள் விருப்பமும் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு விவசாயிக்கும் அவர்கள் வழங்கிய பாலுக்கு 1 லிட்டர் வண்டிக்கு ₹2.70 வீதம் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இன்றைக்கு அந்த ஈட்டிய லாபத்திலிருந்து அவர்களுக்கு போனஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்றோம். பல்வேறு வழிகளில் இன்றைக்கு ஆவின் ஏழை எளிய விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குகின்ற பணிகளை செய்து வருகிறது. இன்றைக்கு ஆவினுடைய விற்பனை 48% கூடியிருக்கிறது. சென்ற ஆண்டை ஒப்பிடுகின்ற அளவில் 48%. அதை 100% உயர்த்துவதற்கு நாங்கள் முழு முயற்சி அடைகின்றோம். எந்த பண்டிகை காலத்திலும் மக்களுக்கு தேவையான தரமான மக்களுடைய ஆரோக்கியத்தையும் கணக்கில் கொண்டு செய்யக்கூடிய நம்முடைய இந்த இனிப்பு பொருட்கள், பால் பொருட்கள் முழுமையான அளவிற்கு நாம் தயார் நிலையில் இருக்கின்றோம், வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஏற்பட்ட தொய்வை நீக்கி இன்றைக்கு அனைத்து ஒன்றியங்களையும் நாங்கள் லாபத்திற்கு நேராக கொண்டு வந்துட்டு இருக்கோம். எனவே ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் ஆவின் கொண்டிருக்கிறது. உற்பத்தி பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு ஆவின் மட்டுமே சுமார் 36 லட்சம் லிட்டர் ஒரு ஆவரேஜாக கொள்முதல் பண்ணிகிட்டே இருக்குது. இது போக கூட்டுறவு அமைப்புகள் அவங்க கொள்முதல் பண்ணி லோக்கல் சேல்ஸ் பண்ணது அது தனியாக. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சீரான வளர்ச்சி ஏற்பட்டிருப்பது தெளிவாக தெரிகிறது. சீரான வளர்ச்சி ஏற்பட்டு தெரிகிறது. இன்னும் வருகின்ற காலகட்டங்களில் நம்ம இன்னும் அதை டெவலப் பண்ணது தான் நிறைய கடன் போன்ற எல்லாம் வழங்கி பல்வேறு திட்டங்களையும் கொண்டு மக்கள் மத்தியில் போயிட்டுருக்கு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தா ஒரு 18 லட்சத்து பக்கத்தில் அவங்க மனுக்கள் ஒப்படைச்சிருக்காங்க. அதில் ஒரு 5000 6000 ஒரு தவிர்த்து மீது எல்லாருக்கும் கடன் வழங்கியாச்சு. இன்னும் கடன் வழங்குவதற்கு நாங்கள் அலுவலர்களை விவசாயிகளை சென்று சந்தித்து யார் யாருக்கு தேவையோ அவர்களுக்கெல்லாம் வழங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றோம். ஏதாவது இளைஞர்கள் மினி டயரி சின்ன மாட்டுப் பண்ணை வைப்பதற்கு விரும்பினாலும் அவங்களுக்கும் கடன் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம்.